அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இது மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. சனி மகா பிரதோஷம் வரவிருக்கின்றது. இந்த சனி பிரதோஷம் வருகின்ற 31/8/2024 இந்த மாதத்தின் கடைசி சனி பிரதோஷம் வர இருக்கின்றது. இந்த ஒரு நாள் நாம சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா 5 வருடங்களுக்கு போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது நிவர்த்தியாகும் என்பதும் சிவனின் அருளும் ஆசியும் நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் சனி பிரதோஷ வழிபாட்டிற்கு கோவிலுக்கு எந்த பூ வாங்கி தரணும், இதை பற்றிய விளக்கத்தை நாம் இந்த பதிவில் செய்முறை விளக்கத்தோடு பார்க்கலாம். இப்பதான் முதலில் நம்ம பதிவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் சகோதரிகளே. பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது ஒவ்வொரு தகவலும் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. சனி பிரதோஷத்தோடு நம் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கும். சிவபெருமானை வணங்குவதற்கு உகந்த விரதங்கள்ல மிக முக்கியமானதாக கருதப்படுவதுதான் இந்த சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பமோ கஷ்டமோ இருந்தாலும் சரி, அது காணாமல் போய்விடும். அப்படி சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் வருகின்ற 31/8/2024 வருகிறது. கண்டிப்பாக அனைவரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சகோதரிகளே. பொதுவாகவே சிவபெருமானை வழிபடுவதற்கு பிரதோஷ நாட்களில் வழிபடுவது அதி விசேஷத்தை தரும். ஒவ்வொரு நாளிலும் பிரதோஷம் வந்தால் வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஆனா சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷமானது ரொம்ப நன்மைகளை தரக்கூடியதுங்க. சனிக்கிழமை பிரதோஷத்தில் தான் சிவபெருமான் கொடிய விஷத்தை அருந்தினார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தாங்க. 11ஆம் தேதி ஏகாதசி அன்று சிவபெருமான் விஷம் அருந்தினார். 12ஆம் தேதி துவாதசியில் மீண்டும் காட்சி கொடுத்தார். 13ஆம் தேதி திரியோதிசியில் மாலை நேரம் பிரதோஷ காலத்தில் மீண்டும் நடனம் ஆடினார். சிவபெருமான் சனிக்கிழமை தினத்தன்றுதான் விரதம் அருந்தினார். அதனாலதான் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம். அதாவது வாழ்க்கையில நமக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்குங்க. அந்த வகையில 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இந்த மாதிரி நமக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிற சனி பகவானின் போகம் தீர்வதற்கு சனி பிரதோஷ வழிபாட்டை அனைவரும் கடைபிடிக்கணுங்க. இது மிகவும் முக்கியமானது. சிவனை வணங்குபவர்கள் சனி பகவான் எப்போதுமே பிரச்சனை கொடுக்கிறதே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து சிவபெருமான் விலக்கி வைப்பாருங்க. சிவன் கோயில்கள்ல பிரதோஷ நாளன்று பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் கோவிலை 3 முறை சுற்றி வருவார். முதல் சுற்றில் நீங்க தேவ பாராயணம் பாடணும். 2வது சுற்றில் திருமுறை பாராயணம் பாடணும். 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசை எல்லா கோவில்களிலுமே வாசிப்பாங்க. இப்படி நீங்க சிவபெருமானோடு சேர்ந்து 3 முறை கோவிலை சுற்றி வரும்போது சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைங்க. இப்படி 3 முறை சுற்றி வந்து பாராயணம் பாடும்போது கேட்ட வரம் கேட்டபடி நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. கோடான கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா எந்த நேரம் வழிபாடு செய்யணும், எந்த ஒரு மலர் வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன நன்மைகள், என்ன பலன் என்று பார்த்திடலாம். மாலை நேரத்தில் பொதுவாக 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷ நாள்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடத்துவாங்க. அந்த அபிஷேக பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பொருட்கள் பார்த்தோம்னா சந்தனம், குங்குமம், பன்னீர், பால், தேன், பழம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுங்க. கரும்புச்சாறு வாங்கி கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். இப்படி நீங்க வாங்கி கொடுக்கும்போது நம்மை பிடித்திருக்கிற பாவங்கள் நீங்கி தீராத கடன் பிரச்சனைகளும் தீரும். வறுமைகள் நீங்கி செல்வம் சேர ஆரம்பிக்கும் சகோதரிகளே. முக்கியமாக மாலை நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தால் சிவபெருமானின் அருளால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மேலும் வீடுகளில் பிரதோஷ நாளன்று எப்படி வழிபடணும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸே. பிரதோஷ நாளன்று காலையிலே நாம குளித்து விட்டு நெற்றியில் திருநீர் பொட்டு வச்சு அப்படி வைக்கும்போது சிவன் நாமத்தை ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லிவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு இந்த திருநீரை வச்சுக்கோங்க. மேலும் விரதம் கடைபிடிப்பது பால், பழம் சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்கலாம். இவ்வாறு 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சகோதரிகளே. பிரதோஷத்தன்று வீட்டில் சிவபெருமானுடைய படம் வைத்திருந்தாலும்
இல்ல லிங்கமா வைத்திருந்தாலும், முக்கியமா உத்திராட்சம் வைத்திருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க. இப்படி அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமானுக்கு வில்வ மாலை சமர்ப்பிப்பது அதி விசேஷத்தை தரும். அன்றைய தினம் முக்கியமா பசு மாடு கன்றுகளுக்கு தானம் கொடுக்கணுங்க. அப்படி தானம் பண்ணும்போது ஓம் நமச்சிவாய அப்படி சொல்லி தானம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு மல்லிகை மலரால் ஆன மாலையை சமர்ப்பிக்கலாம். மல்லிகை மாலை அப்படி நாம் சமர்ப்பிப்பது மகாலட்சுமிக்கு உகந்ததாக கருதப்படும். தாமரை மலர்களால் ஆன மாலையும் கொண்டு சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். அன்றைய தினம் தீப தூப ஆராதனையில் நாம் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுவதால் 7 தலைமுறைகளிலும் உள்ள பாவங்கள் நீங்கி நம் வேண்டிய வரத்தை சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் என்பது உறுதி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.